மீளுருவாக்கத்தின் பின் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு ஒபீசியலாக திறப்பு விழா நடைபெற்று 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மக்களுக்கு செல்லவும் அனுமதி கிட்டியது. ஆகவே சென்ற ஆண்டு 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தொடக்கம் அதிகமான மக்கள் கூட்டம் இந்த கோயிலுக்கு செல்வதால் வாசலில் அவர்களை பாதுகாவலர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்களிடம் எந்த ஆபத்தான விடயங்களும் இல்லை என்று கருத்தில் கொண்ட பின்னரே அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிட்டுகிறது. ஆகவேதான் இந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் கூறியது போல எனது நண்பியோடு நான் இந்த கோயிலுக்கு சென்றிருந்தாலும் மிக தாமதமாக சென்றதனால் கோயிலுக்குள் நுழைய முடியாமல் போய்விட்டது. ஆகவே அந்த கோயிலை காணொளிப்படுத்த முடியாமலும் போய்விட்டது. இப்படியாக இன்னும் பல சிறப்புகளை கொண்டமைக்கப்பட்டது இந்த தேவாலயம். பாரிஸ் நகருக்கு உங்களுடைய உறவினர்கள் யாராவது சுற்றுலா பயணியாக வந்திருந்தால் ஈஃபில் டவரை காட்டும் பொழுது இந்த தேவாலயத்தையும் கட்டாயம் காட்ட கூட்டிச் செல்லுங்கள். பாரிஸ் நகரில் இருப்பவர்கள் பல பேருக்கு கூட இந்த தேவாலயத்தை பற்றிய செய்திகள் தெரியாமல் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே கோடை காலத்தில் இந்த தேவாலயத்திற்கு சென்று அதன் அழகை ரசியுங்கள். அதன் சுற்றி இருக்கும் அந்த செந்நதியின் அழகையும் ரசியுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.